அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். இந்த வீடியோவில் குக்கிங் டிப்ஸு 10 பற்றி பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1. வீட்டில் ஆயில் பாட்டில் ரொம்ப டஸ்ட்டாக அழுக்கு படிச்சு போயிடும் சீக்கிரமே. இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்ட்டு இந்த டிப்ஸில் சொல்ல போகிறேன். ரைஸ் வடித்த கஞ்சி, இந்த கஞ்சியில் நல்லா அந்த ஆயில் பாட்டிலில் நல்லா மூழ்கிற மாதிரி ஒரு 3 மணி நேரம் இதில் ஊற வச்சிடணும். இது ஊற வைக்கவும், இது ஊறின பிறகு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு நீட்டாக புதுசு போல் இருக்குது. கொஞ்சம் கூட அழுக்கே தெரியலை பாருங்கள். நான் வேறு எந்த பொருளுமே சேர்க்கலை. இந்த ஒரு பொருளையே எவ்வளோ சீக்கிரமாக க்ளீன் ஆகுது. டிப்ஸ் நம்பர் 2. இது மாதிரி இடிக்கல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது பூண்டு, இந்த மற்ற பொருட்கள் எல்லாம் இதில் இடிச்சுக்குவோம். இந்த இடிக்கலை அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அவசரமாக எடுக்கும்போது இதே மாதிரி பழைய வடிதட்டு இருந்தால் இதே மாதிரி போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. இது தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணலாம். பல்லி பூச்சி எதுவும் உள்ள போகாது. இல்லை பெரிய வடிதட்டாக இருந்தால் அதில் ஹோல் போட்டு இதை மாதிரி அது உரலும் இதோடு சேர்த்து அட்டாச்சாக வைக்கலாம். இதில் எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணுமோ பண்ணிக்கிடுங்க. என்னோடய டிப்ஸு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடிதட்டு இது மாதிரி இருந்தால் தூக்கி போட்டுடாதீங்க. இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. இது மாதிரி மிக்சியோட கத்தி கொஞ்ச நாளையில் ஷார்ப் இல்லாமல் போயிடும். அதுக்கு இந்த கத்தியை ஷார்ப்பாக்குறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். இந்த கப்பில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் தண்ணீர் விட்டுருக்கேன். இதை இதே மாதிரி ஸ்மூல்லாம் அடித்து வச்சுக்கணும். இது மாதிரி செய்கிறதுனால 2 பெனிஃபிட் கிடைக்கும். அதில் 1 கத்தி ஷார்ப்பாகவும், 2 அதில் உள்ள ஜெம்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். டிப்ஸ் நம்பர் 4. இதே மாதிரி ஸ்பேசன் ஒரு கெட்ட வாடையாக அடித்தா அதுக்கு நான் ஒரே ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். ஒரே ஒரு பொருள் யூஸ் பண்ணலாம். இதில் கல் உப்பு போட்டு பாருங்கள். அதில் வாடை சுத்தமாக அடிக்கவே அடிக்காது. அதனால் ஜெம்ஸும் இருக்காது. டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணின பிறகு ஃப்ரிட்ஜு வாடை அடிக்காமல், நம்ம எல்லா பொருளையும் ஃப்ரிட்ஜில் தான் தூக்கி வைப்போம். அதனால் ஸ்மெல்லு ஏற்படும். அதை அவாய்ட் பண்ண இது மாதிரி லெமனை பாதியாக கட் பண்ணி எலுமிச்சை பழத்தை இது மாதிரி ஓரத்தில் வச்சுடுங்க. இதனால் அந்த வாடையெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். டிப்ஸ் நம்பர் 6. நம்ம சமைக்கும்போது சம்டைம்ஸ் எப்படியாவது சுட்டுக்குவோம். அதேமாதிரி கையை சுட்டுக்கிட்டாலோ வேறு பகுதி எந்த பகுதியோ இதேமாதிரி சால்ட்டில் அந்த பகுதியை நெருப்பு சூட்டால் ஏற்பட்ட பகுதியில் கொப்பளம், எரிவு இதுலேருந்து அவாய்ட் பண்ணி ஸ்கின் நார்மலாகவே இருக்கும். டிப்ஸ் நம்பர் 7. வாழைப்பூ, வாழைத்தண்டு எதுவாக இருந்தாலும் நம்ம அரிஞ்ச பிறகு தயிரில் போட்டு வைப்போம். ஏன்னா அது பிளாக் ஆகிடும். பொரியல் பண்ணும்போது அது பிளாக்காக தெரியும்னு சொல்லிவிட்டு ஒயிட்டாகவே இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். தயிர் சம்டைம்ஸ் இல்லாத டயத்தில் இதை மாதிரி வடித்த கஞ்சி இல்லை கழனி, இந்த அரிசி வடித்த கழனி இதில் போட்டு அதை சுத்தப்படுத்தலாம். டிப்ஸ் நம்பர் 8. இது மாதிரி வச்சு போட்ட எண்ணெய், சிக்கன் பொரிச்ச எண்ணெய், இது மாதிரி எண்ணெய் இருக்கும். இதை அப்படியே தூக்கி ஊற்றாமல் இதே மாதிரி வடிதட்டு, பழைய வடிதட்டு அது தூக்கி போட்டுறாமல் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வடிதட்டை சில்வர் வடிதட்டு இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க. என் டிப்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல்லுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். டிப்ஸ் நம்பர் 9. ஹேண்டு சானிடைசர் வீட்டில் இருக்கும்.
இதை வந்து முகம் பார்க்குற கிளாஸு, கண்ணு, மிரர் எதுவாக இருந்தாலும் அதில் இதை அடித்து க்ளீன் பண்ணுனா ரொம்ப நீட்டாக இருக்கும். இதனால் ஜெம்ஸ் எதுவும் இருக்காது. இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் கிளாஸ் எவ்வளோ நீட்டாக இருந்துச்சுன்னு. 2 பெனிஃபிட்டு. 1 கிளாஸ் க்ளீன் ஆகும், 2 ஜெம்ஸ் இல்லாமல் ரிமூவ் ஆகும். டிப்ஸ் நம்பர் 10. மர சாமான்களை எப்படி பாதுகாக்கலான்னு டிப்ஸு சொல்ல போகிறேன். இந்த மரத்து மேலே இதே மாதிரி ஆயிலை 2 சொட்டு இட்டு அதை நல்லா துணி அல்லது டிஷ்யூ ஏதோ ஒன்று வச்சு அதை நல்லா தொடச்சி வச்சுக்கணும். எங்கள் வீட்டில் இந்த 2 தான் என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட சாப்பர் வேறு எதுவும் இருந்தாலும் அதுலேயும் இதையும் ஃபாலோ பண்ணுங்க. இதனால் பூஞ்சை காளான் வராது. இது இரும்பு பாத்திரத்தை பாதுகாக்கிற மாதிரி தான் இந்த மரச்சாமான்களையும் பாதுகாக்கணும். இது நீட்டாக பளிச்சுண்டு புதுசு போல் இந்த மரத்தை நம்ம வச்சு பயன்படுத்தலாம். இது சிறந்த டிப்ஸும் கூட. இந்த டிப்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல்லுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். என் டிப்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.